ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி யூஸ் பண்ண ஒரு பொருள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களுக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோடைய டேஸ்ட்டு முதற்கண்டு எல்லாமே. அதாவது நம்ம வீட்டில் பக்குவமாக செய்யும்போது அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி செய்வோம், ஒரு மசாலா ஐட்டமோ ஒரு பொடி ஐட்டமோ எப்படி செய்வோம், அதே பக்குவத்தில் செஞ்சுருந்தாங்க. ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இப்போ அவங்கள்ட்ட வந்து இருக்கிற ப்ராடக்ட்டில் கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸாக வாங்கியிருக்கேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸு. ஓகேவா? இந்த கஞ்சி மிக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க டிஸ்கிரிப்ஷன் கவர்லேயே ஒட்டியிருக்காங்க. நம்ம அதை படித்து பார்த்து கூட நம்ம இந்த கஞ்சி மிக்ஸை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் இப்போ நான் வாங்குகிறேன். நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை இட்லி தோசை பொடி. இந்த இட்லி தோசை பொடியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. என் பசங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்க. முடக்கத்தான் கீரைலாம் இப்போல்லாம் பசங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் இது மாதிரி இட்லி தோசை பொடியாக கொடுக்கும்போது அதுக்கான சத்தும் உங்களுக்கு கிடச்சி போயிடுது, நல்லாவும் சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சத்தானதை செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாகவே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில் நான் மீட்டிங் எதுவும் போயிட்டேன் அப்படின்னா எங்கள் பாப்பாவே சாதம் வச்சு இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்குவா. அதுக்காகவே நான் இது ப்ராடக்ட் முடிய நான் வாங்கி வச்சுருவேன். என்ன தான் நம்ம பண்ணாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல, ஆனால் இவங்களுடைய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் பேர் கமலீஸ் ஆர்கானிக் ஃபுட். இது முருங்கைக்கீரை இட்லி பொடி. இது பிரண்டை இட்லி பொடி. பிரண்டை ரொம்ப எலும்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் வாங்கியிருக்கேன். இது முருங்கைக்கீரை இட்லி பொடி. கீரையாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க, அதனால் இப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் அந்த டீட்டெயில்ஸ், அதாவது இவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் என்னுடைய வீடியோலையே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.